ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க. மொத்தமாக திமுகவுக்கு எதிராக இறங்கிய கோல்டன் டீம். அப்போ முதல்வர் ஸ்டாலினோட முடிவு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக எல்லாம் மறைமுகமாக கூட்டணி வச்சு பாமக வேட்பாளரை களமிறக்கி இருக்காங்க. எல்லாரும் ஒன்று கூடி திமுகவை மறைமுகமாக எதிர்க்கிறாங்கன்னு மூத்த அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அடுத்த ஒரு மாதம் தேர்தல் தேதிகள் நடைமுறையில் இருக்கும். அதன்படி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 14 21 வரையும், வேட்புமனு பரிசீலனைக்காக ஜூன் 24 தேதியும், வேட்புமனுவை திரும்ப பெறணும்னா ஜூன் 26 வரையும், வாக்குப்பதிவு ஜூலை 10 தேதி என்றும், வாக்கு எண்ணிக்கை ஜூலை 13 தேதியும் நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதா அறிவிச்சிருக்கு. இது தொடர்பா அதிமுக வெளியிட்ட அறிவிப்புல, பொதுவா தேர்தல்னு சொன்ன உடனே முதலாவதா களத்துல இறங்குவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல அப்படின்றத மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் அலங்கோல ஆட்சியை நடத்திட்டு வர்ற திமுகவினர் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையோடு அரசு எந்திரங்களை முழுமையா பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுள்ளுகளையும் செஞ்சு பெற்றுள்ள வெற்றின்றது மக்களோட ஏகோபித்த எண்ணங்களை முழுமையா பிரதிபலிக்கும் முடிவு இல்லை அப்படின்றத நாங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம். அராஜகம்னா திமுக, திமுகனா அராஜகம். திமுக காரங்க வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கை தேர்ந்தவங்க. அந்த மாதிரி கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமா 18/8/2009 அன்று நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் 27/2/2009 அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் அம்மா அப்பவே புறக்கணிச்சாங்க. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் இது போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையா நடைபெறுவதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி இருக்கு அதிமுக. இது தொடர்பா மூத்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக சொல்றத அதிமுக கேட்டு இருக்கு. பாஜகவோட அழுத்தம் காரணமா, முக்கியமா டெல்லி தலைமை தந்த அழுத்தம் காரணமா இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. பாமகவை வச்சு சோதனை பண்றாங்க. பாமக 32,000 வாக்குகள் வாங்கி இருக்கு. வன்னியர்களை முன்னிறுத்துவோம், அதை வச்சு விக்கிரவாண்டியில ஜெயிப்போம்னு பாமக சொல்லிட்டு வருது. இதை பயன்படுத்தி எப்படியாவது விக்கிரவாண்டியில ஜெயிக்கலாம்னு பாமக நினைக்குது. அதிமுகவோட வாக்குகள் தங்கள் பக்கம் வரும். எடப்பாடிக்கு தோல்வி பயம். அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்காங்க. இது 2வது இடைத்தேர்தல். இதுல அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டா போன தேர்தல் மாதிரியே இம்முறையும் ஜெயிக்கலாம். முன்பு நடந்த இடைத்தேர்தலில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல இதே தொகுதியில பாமக அதிமுக ஜெயிச்சிச்சு. ஆனா இந்த முறை அதை செய்யல. மாறா அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக எல்லாம் மறைமுகமா கூட்டணி வச்சு பாமக வேட்பாளரை களமிறக்கி இருக்காங்க. எல்லோரும் ஒன்று கூடி திமுகவை மறைமுகமா எதிர்க்கிறாங்க. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் எப்படி தன்னோட அதிரடியை காட்ட போறாருன்னு திமுக காரங்களும் எதிர்பார்ப்புல இருக்காங்கன்னு அரசியல் மூத்த விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.